everyone. நம்ம இந்த வீடியோல இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்துட்டு ஹார்ஸ் ஷூ கிராப்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீஷீஸை வந்து டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீஷீஸ் வந்து ரொம்ப என்டேஞ்சர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதோட மூவ்மெண்ட் எல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்காக டேகிங் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இதை எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிஷாவோட கோஸ்ட் லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு எஃபர்ட்டாக எதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த நியூஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒடிஷா கவர்மெண்ட் கூட சேர்ந்து யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஹார்ஸ் ஷூ கிராபை வந்து நம்ம எதுக்காக ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ஸ் ஷூ கிராபில் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த 4 வெரைட்டிஸுமே வந்து ஏஷியன் கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த இந்தியா, வியட்நாம், சைனா இந்த மாதிரியான நாடுகளில் தான் இருக்குது. ஸோ இந்த சைனா, ஜப்பான் மாதிரி சில குறிப்பிட்ட நாடுகளில் மட்டுமே இருக்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம தான் வந்து முன்னெடுத்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரீசனாக நம்ம பார்க்குறோம். செகண்ட் ரீசன் என்னது அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்பீஷீஸ். டைனோசர் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ஸ்பீஷீஸ் இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்பீஷீஸ்னால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் பிளட் இருக்கிற ஒரு ஆர்கானிசம். ஸோ இப்போ இதை பாதுகாக்க வேண்டியதுக்கான என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து இதை ஓவர் ஃபிஷிங் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான தேவை அதிகமாக இருக்கிறதுனால எல்லா மீனவர்களும் வந்து இதை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும், இந்த ஸ்பீஷீஸும் வந்து நம்ம அழியாமல் பாதுகாக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த எஃபர்ட்டை எடுக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்பீஷீஸ்க்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீஷீஸ் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் வச்சுருக்கு. அதாவது இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் பிளட் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் இருக்குது அந்த பிளட்டில். இதை வந்து நம்ம சுருக்கமாக ஒரு டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம LAL அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வேக்சினேஷன் போடுறாங்க இல்லையா, இந்த வேக்சினேஷன் போடும்போது இந்த ப்ளூ கலர் பிளட்டை வந்துட்டு ஒரு சொல்யூஷன் மாதிரி போட்டு பார்ப்பாங்க. ஸோ நம்ம போட போகிற வேக்சினேஷனில் வந்து எண்டோடாக்சின்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு உடனே டிடெக்ட் பண்ணிடும். எண்டோடாக்சின் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வேக்சின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வெளியே இருந்து ஏதாவது பாக்டீரியா இல்லைனா கண்டாமினேஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு எண்டோடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளியே இருந்து வர ஒரு டாக்ஸின், இதை தான் எண்டோடாக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எண்டோடாக்சின்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு ஹியூமன்ஸ்க்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராபை வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்க. அதுக்கிட்டேருந்து இந்த பிளட்டை வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி கரையிலே விட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கிராப்ஸ் எல்லாம் எங்கே போகுது, இதோட ஸ்பீஷீஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கா, எந்த இடத்துல இது போய் ஒதுங்குது, இந்த மாதிரி அவங்க மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் இந்த டேகை போடுறாங்க. இப்போ நீங்கள் ரோட்லலாம் மாடு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அது காதில் வந்துட்டு மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ அது மாதிரி இதுக்கும் வந்து ஒரு டேக் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேகை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை தான் இந்த ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ செகண்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிருஷி DSS அப்படின்ற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சருக்காக டேட்டா வந்து கொடுக்குறாங்க. யார் இந்த டேட்டாவை கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து சாப்பாடு கிடைக்கணும், அதுவும் நியாயமான விலையில் கிடைக்கணும் அப்படின்றத வந்து என்ஷோர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இவங்களோட மொதல் வேலையாக இருக்குது. செகண்ட் வேலை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பயிர் வந்து நம்ம விளைவிக்கிறோம்னா அதை வந்து எப்படி ஸ்பீடாக வளர வைக்கலாம், நிறைய கிராப்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மினிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் வேலையாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டேட்டாலாம் அவங்க எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க இந்த ஆப்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோஸ்பேஷியல் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜியோஸ்பேஷியல் டேட்டாவை வச்சு தான் ஒரு இடத்துல மழை பெய்ய போகுதா, இல்லை ஒரு இடத்துல வந்து வறட்சி வரப்போகுதா, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து கணிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு வறட்சி வரப்போகுது, இல்லைன்னா நிறைய மழை பெய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்காகவே பர்சனலைஸ்டு வெதர் ரிப்போர்ட்டு இல்லைனா வெதர் அலர்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த விவசாயிகள்லாம் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ஆப்போட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீச்சராக நம்ம பார்க்குறோம். செகண்ட் ஃபீச்சர் என்னது அப்படின்னா, இந்த டேட்டாவை எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்த ஆப்பை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஆப்புக்கு வந்து டேட்டா தேவை இல்லையா. ஸோ அந்த டேட்டாவை தான் நம்ம ஜியோஸ்பேஷியல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜியோஸ்பேஷியல் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த டேட்டாவெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும், நம்ம வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில டெக்னாலஜிஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த டெக்னாலஜிஸ் தான் நம்ம ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இதையே வந்துட்டு நம்ம 3 விதமாக பிரித்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிமோட் சென்சிங் அப்படின்னா உலகத்துக்கு வெளியே இருக்கிற ஆர்பிட்டில் வந்துட்டு ஒரு சேட்டலைட்டை வந்து பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதுக்காக வேணால் பொசிஷன் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த டிவியில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்துட்டு ஏதாவது கிளைமேட் ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து சேட்டலைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க சேட்டலைட்டை. ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். இந்த இடத்துல வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜியோட ஃபர்ஸ்ட் டைப்பாக பார்க்குறோம். செகண்ட் டைப் அவங்க எப்படி டேட்டா எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதை வந்துட்டு கூகுள் எர்த் மாதிரியான ஆப்ளிகேஷன்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2012ன்னு வச்சுக்கலாம், இதே மாதிரி 2024ன்னு வச்சுக்கலாம். ஸோ 2012லேருந்து 2024 வரைக்கும் எப்படி மழை பெஞ்சிருக்கு, இல்லைன்னா எந்த அளவுக்கு பில்டிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஏரியாவில், இந்த மாதிரி நிறைய டேட்டாவை வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்காக வச்சிருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தேர்ட் டேட்டா பேஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கூகுள் மேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நம்மளுக்கு 2D இமேஜஸ்லாம் தெரியுது. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், இல்லைனா இந்த வழியில் தான் நம்ம போகணும் அப்படின்னு நம்மளுக்குலாம் தெரியுது இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்லி நேவிகேஷன் பர்பஸ்க்காக தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 விதமான டெக்னாலஜிஸ் வச்சுட்டு தான் நம்மளுக்கு அக்ரிகல்ச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு பேசிக்லி என்ன பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெதர் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு இடத்துல ட்ரவுட் இருக்கா, ஃபெமைன் இருக்கா, இல்லை நிறைய தண்ணி வந்து வரப்போகுதா, இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இவங்க பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அந்த மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷனும் வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டியாக பார்க்குறோம். செகண்ட் விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சாயில் ஹெல்த். இப்போ ஒரு நிலம் இருக்குன்னா அந்த இடத்துல ஏதாவது டாக்ஸின்ஸ் வந்து நிறைய இருக்கா, இல்லை அந்த இடத்துல வந்து ஃபர்டிலிட்டியே இல்லையா, அந்த மாதிரி ரீசர்ச் கூட இதில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சு தான் இந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு ரிலையன்ஸ் அண்ட் டிஸ்னியோட மர்ஜரை வந்துட்டு குவெஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானா என்னது, இந்த மர்ஜர்னால நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து இந்தியன் எக்கானமியை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இப்போது இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு மொனோபொலி இருக்காமல் பார்த்துக்கிறாங்க. மொனோபொலி அப்படின்னா இப்போ 10 பேர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் மட்டுமே எல்லா வியாபாரத்தையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மிச்சம் 9 பேருக்குமே அது லாஸ் தானே. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் மட்டுமே லாபம் பார்க்காத அளவுக்கு இந்த ஃபேர் காம்படிஷனை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு முக்கியமான வேலையாக வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க தான் இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க. ஸோ இதே ப்ராப்ளம் தான் வந்து இப்போ இங்கே வரப்போகுது. இந்த ரிலையன்ஸ் அண்ட் டிஸ்னி அப்படின்றவங்க வந்து ஒரு மர்ஜர் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து மர்ஜர் அக்ரிமெண்ட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்தியன் டிவியில் வந்துட்டு 40% ஷேரை வந்து இவங்க தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி 40% அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 120 சேனல் வந்துட்டு இந்த ரிலையன்ஸ் கம்பெனி கிட்ட தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த ரிலையன்ஸ் கம்பெனியை சார்ந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கும். இந்த ரிலையன்ஸ்க்கே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து டிஃப்ரெண்ட் செக்டாரில் இருக்கும். துணிக்கடையாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது கம்பெனி, ஃபோன் கம்பெனியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கம்பெனிஸோட விளம்பரத்தை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, இல்லைனா அவங்க ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் உங்களுக்கு வந்து புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வாங்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் திருப்பி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் அதுதானே ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ வேறு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வாங்குறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடலாம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஆஃப் மொனோபொலி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும், எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மர்ஜரை வந்துட்டு குவெஸ்டின் பண்ணுறாங்க. யார் குவெஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க தான். ஸோ இந்த ப்ரொப்போசல் வந்து ஏற்றுக்கணுமா கூடாதா, அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா எப்படி வந்து மற்ற எல்லாருமே லாபம் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி குவெஸ்டின்ஸ் எல்லாம் இவங்க பதில் சொன்னாதான் இந்த மர்ஜரை வந்துட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த நியூஸில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கமிஷன் என்னது அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அமுல் அப்படின்னு இந்தியன் கோஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த அமுல் அப்படின்ற ஆர்கனைசேஷனை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன் அப்படின்றவர் தான். இவரை தான் வந்துட்டு நம்ம ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னா மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணாங்க இல்லையா.
ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ஒயிட் ரெவல்யூஷன் சொல்கிறோம். க்ரீன் ரெவல்யூஷன் மாதிரி இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரெவல்யூஷன். ஸோ இந்த வெர்கீஸ் குரியன் அப்படின்றவர் தான் இந்த அமூல் அப்படின்ற ஒரு கோஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அப்போது இந்த அமூல்ன்ற பிராண்ட் வந்து எதையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு, சீஸ் இல்லைனா மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபுட் பிராண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்ஷீஸ் மாதிரி ஒரு பிராண்டெல்லாம் இருக்குது. அது உலகத்தில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. ஆனால் அது எல்லாத்தையும் மிஞ்சி இந்த அமூல் அப்படின்ற பிராண்டு தான் வந்து வேர்ல்டோட நம்பர் 1 பிராண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து மெயின் ரீசன் எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 85% ஷேர் வந்து இவங்க தான் வச்சுருக்காங்க. அதாவது 85% மக்கள் வந்துட்டு அமூலில் இருக்கிற பால், தயிர், சீஸ் இந்த மாதிரி விஷயங்களை தான் வாங்குறாங்க. ஸோ அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷீஸ் மாதிரியான கம்பெனிஸ் கூட ஈக்குவலாக காம்படிஷன் வச்சுருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து அதிகமாக மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட்டும் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்றதுனால தான் அமூல் அப்படின்றது வந்து ஒரு குளோபல் பிராண்டாக வந்து மாறி இருக்கு. ஸோ அதுக்கான அங்கீகாரமாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த அங்கீகாரத்தை வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. இவங்களோட வேலையே என்னது அப்படின்னா இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, யார் வந்து லீடிங்கில் இருக்காங்க, ப்ரொடக்ஷனில், கன்சம்ஷனில் இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இவங்க தான் லீடிங் பிராண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இதே வந்துட்டு ஒரு மெயின் வேலையாக வச்சு ஒர்க் பண்ணுற ஃபார்ம் தான் வந்துட்டு இந்த பிராண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்தியா அண்ட் உக்ரைன் வந்து இப்போ சமீபத்தில் சந்திச்சாங்க. ஸோ அந்த கண்ட்ரிஸோட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு 4 முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பைலேட்ரல் டைஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 4 அக்ரிமெண்ட்டுமே எந்த செக்டாரை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், ட்ரேட், மெடிசன் அண்ட் க்ரீன் எனர்ஜி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 4 ஏரியாஸில் வந்துட்டு இவங்களுக்குள்ள கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க இன்னொரு விஷயத்தையும் வந்து பேசியிருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரரிசம் வந்து எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம், நம்ம கண்ட்ரீஸை வந்து எப்படி டெரரிசம் கிட்டேருந்து சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாகையும் முன்னெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போது இந்த மீட்டிங்கில் வந்து யார் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சைட்லேருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போயிருக்காரு. உக்ரைன் சைடில் வந்துட்டு அவங்களோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்துட்டு உக்ரைனில் நடந்திருக்கு. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வந்து இப்போ ரீசெண்டாக வாரில் இருக்காங்க இல்லையா. ஸோ அதை பற்றி தான் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜெலன்ஸ்கி அப்படின்றவர் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்துட்டு ஏன் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க, அவங்க கிட்டேருந்து நீங்கள் கம்மியாக ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்போ நம்ம உக்ரைன் கூட வந்து எப்படி டைஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த இடத்துல அசஸ் பண்ணணும். ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு இல்லையா. ஸோ யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்றது தான் இப்போ வந்துட்டு ரஷ்யா அப்படின்னு டிஸ்இன்டெகிரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரஷ்யா அப்படின்ற ஒரு கண்ட்ரி கூட வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங் டைஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த வாரில் வந்துட்டு இந்தியா என்ன பொசிஷனில் இருக்காங்க, அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருக்குது. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மீட்டிங்காக தான் இது இருந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ்க்கான ஹைலைட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணும்போது 4 இம்பார்ட்டண்ட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து எந்தெந்த செக்டார்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு, டிஃபென்ஸ், மெடிசன் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இந்த 4 விஷயத்தை சார்ந்து தான் இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. இது போக யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்துட்டு எப்படி நம்ம மாற்றம் கொண்டு வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்பேஸ் டே அப்படின்னு புதுசாக ஒரு டேவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்துட்டு 2024 இந்த இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த நாளில் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23, 2024 அப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ இதை வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 உடைய மிஷன் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது இல்லையா. சந்திராயன் 3 அப்படின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3க்கு போன 4th கண்ட்ரியாக வந்து நம்ம இருக்கோம். ஆனால் 3ஓட சவுத் போலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லேண்ட் ஆகிருக்கோம். அந்த ரெக்கக்னிஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான். ஸோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ப்ராஜெக்டை தான் வந்துட்டு நம்ம சந்திராயன் 3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சந்திராயன் 3 அப்படின்ற மாதிரியான மிஷன் இருக்குது.
அது போக ககன்யான் அப்படின்னு ஒரு மிஷன் இருக்கு. ககன்யான் அப்படின்றது வந்து என்னன்னா 2024க்குள்ள வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்துட்டு போகணும், இந்தியன் ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வராங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் தான் ககன்யான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சந்திரயான், ககன்யான் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா. இப்போ கூட ரீசெண்டாக ஆதித்யா L1 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ISRO எடுத்து பண்ணுறாங்க. இந்தியா வந்துட்டு ஸ்பேஸ் ரிசர்ச்க்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசர்ச் எல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இல்லையா. அதனால தான் இந்த டேவை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டேவை வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23, 2024 அன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது போக சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் இருக்குது. அது என்னது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ பெட்டோடாங் ஷினோவாத் அப்படின்றவங்க வந்து தாய்லாண்டோடைய யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியிலே இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து இவங்க 3rd பொசிஷனை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு தாய்லாண்டோடைய யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது தான் இந்த நியூஸ்க்கான ஃபேக்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ செகண்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சோலார் வில்லேஜை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி வந்துட்டு சோலார் பேனல்ஸ் எல்லாம் வாங்க மானியம் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி எனர்ஜியை வந்துட்டு கம்மி பண்ணணும், விவசாயத்துக்கு வந்து ரினியூவபிள் சோர்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த வில்லேஜுக்கு வந்துட்டு ஃபுல்லாக சோலார் பவர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 100% சோலார் எனர்ஜி மட்டுமே வச்சு இயங்குறது தான் இந்த நியூஸோட ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ 3rd விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய் ஷா அப்படின்றவர் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோடைய சேர்மனாக வந்து பதவி ஏற்றுக்க போகிறாரு. இவர் எப்போ பதவி ஏற்றுக்க போகிறாரு அப்படின்னா நவம்பர் மாதத்தில் தான் பதவி ஏற்றுக்க போகிறாரு. இப்போ இவர் கரண்ட்லி என்ன போஸ்ட்டில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா BCCIயில் வந்துட்டு செக்ரட்டரியாக இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு கிட்டத்தட்ட 4 பேர் வந்துட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்துட்டு 5வது இந்தியனாக வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோடைய சேர்மனாக பதவி ஏற்றுக்க போகிறாரு. ஸோ இவருக்கு இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு வந்து சேர்மன் ஆகுறதுல யங்கஸ்ட் பர்சன் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அங்கீகாரம் வந்து இவருக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டப்பாக பார்த்துட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம வர கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.